அந்த ஒளி வடிவம் பெற்ற இறைவன் நித்தியமாக வஸ்துவாக இருக்கிறார். அதே வடிவத்தை பெற்ற வள்ளலாரும் நித்தியமாகத்தானே இருப்பார். ஒரு மகான் ரொம்ப ஒரு அருமையான மகான், ஒரு அற்புதமாக இருக்குது. அவர் மருத்துவத்துறையில் பார்க்கலாம், கல்வெட்டு ஆராய்ச்சியாளர், முதல் கல்வெட்டு ஆராய்ச்சியாளரை பார்க்கலாம். அப்போ ஒளி வடிவமாக தேகம் உருமாறியது என்றால் அந்த தேகம் உருமாறியது. சிலவங்க சொல்லுவாங்க அவர் ஒளி வடிவம் ஆயிட்டார் அப்படின்னா அவர் கையால் கொண்டு கீழே சமாதி வைப்போம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன் மேடம். இன்னைக்கு வள்ளலாரை பற்றி நம்ம பேசலாம். பெரிய அறிஞரை ஜெயிக்க முடியுமான்னு வைங்களேன், அறிவால் நம்ம ஜெயிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா ஒரு அண்டத்தை ஒரு சயின்டிஸ்டே எடுத்துக்கிடுவோம், அந்த அண்டத்தினுடைய நான் முழுமையும் பார்த்துட்டேன்னு சொல்லி திரும்புறதுக்குள்ள அண்டம் விரிதான். அப்போ அண்டம் விரிந்து கொண்டே போயிருங்கிற உண்மையை நீங்க திரு அகவலில் பார்க்கலாம். ஒரு மகான் ரொம்ப ஒரு அருமையான மகான், ஒரு அற்புதமாக இருக்குது. அவர் மருத்துவத்துறையில் பார்க்கலாம், கல்வெட்டு ஆராய்ச்சியாளர், முதல் கல்வெட்டு ஆராய்ச்சியாளரை பார்க்கலாம். இப்படி வரும்பொழுது அந்த ஒரு இடம் அந்த அதிசயிக்கிறதுனால அவர் என்ன செஞ்சாராம், அப்படியே கொண்டாங்க, அப்படியே ஒரு நாட்டு சக்கரை எடுத்து கொஞ்சம் வாயில் போட்டு கொஞ்சம் வெந்நீர் கொஞ்சம் எடுத்து குடிச்சதா சொல்லுவாங்க. அப்போ முழுமையாக கடவுளுடைய அருள் அதுக்காக இறங்கும் பொழுது பசியே வராதுங்கிறது தான் உண்மை. எனக்கு பசியே வரலைங்கிறதுக்காக அங்கே உலகில் இருக்கிறவங்க துன்பப்பட விட முடியுமா? அப்போ அவங்க துன்பத்தை போக்குறது தான் அந்த தர்மசாலையை வர ஆரம்பிக்கிறார். இந்த ரெண்டு விஷயத்தையுமே சைமல்டேனியஸாக புரிஞ்சுக்கணுங்கிறது. சில நேரம்லாம் நான் அந்த வள்ளலாருக்காக நான் சில விஷயங்களை தேடி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆச்சரியவே படுவீங்க. ஒரு 2-3 நாள் நான் அவ்வளோவா பசியே இருக்காது. இன்னும் வெளியே சொல்லக்கூடாது. 4 நாள் குளிக்காமலே இருந்தேன். அதே இதில் நான் தொடர்ந்து இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு அதிகமாக வந்ததுன்னு வைங்களேன். இப்போ என்னுடைய சகோதரிக்கு திருமணம் நடந்தது. சகோதரி திருமணம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 நாளாக நான் அலைஞ்சிட்டே இருந்தேன். அவள் மேலே இருக்கிற அன்பில் அவளுக்காக செய்யணும் பொழுது இப்படி ஒரு சகோதரிக்கு அவர் அன்பு செலுத்தி இருக்கும்போது 2 நாள் தொடர்ந்து அலைஞ்சேன். இன்னொரு விஷயத்தில் நான் ஈடுபாடாகி இருக்கும்பொழுது 3 நாள் 4 நாள் குளிக்காமலேயே இருந்து அதே இடத்துலையே உட்காந்து வேலையை பார்த்தேன்னா இறைவனை நினைச்சவங்களுக்கு பசி வருமா? இவ்வளோதானே. இப்படிதான் கம்பேர் பண்ண. ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்மளுக்கு 2 நாள் 3 நாள் காரியப்படுதுன்னா அந்த இறைவனையே நினைக்கும் பொழுது பசி இருக்காது, உணவு இருக்காதுங்கிறதெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய, அன்பால் ஆராய்ச்சி பண்ணணும், நன்முயற்சியால் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அது மரணமில்லா பெருவாழ்வு தான் வள்ளலாருடைய முக்கியமான குறிக்கோள். அவர் எந்த மாதிரி மரணமில்லா பெருவாழ்வு பெற்றார்? அவர் ஒளிமயமாக போனாருன்னு சொல்லுவாங்க. அது எந்த மாதிரியான ஒரு மரணமில்லா பெருவாழ்வு? இது ரொம்ப முக்கியமாக. இது ரொம்ப ஆசையாக நான் அதை பார்க்கும் பொழுது வள்ளலார் இறைவனிடம் நான் சாகாமல் இருக்கணும்னு கேட்டார். ஆசை என்னது? அண்டத்திறங்கள் எல்லாம் தினம் கண்டு கழிக்க வேண்டும். அவர் எனக்கு மரணமில்லா பெருவாழ்வுங்கிற வார்த்தையை சொல்லட, எனக்கு சாகாமல் இருக்கவை, அவத்தைகள் இல்லாமல் என்னை நித்தியமாக வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரேயர். அந்த ப்ரேயரில் எனக்கு ஒளி வடிவத்தை தாங்கன்னா அப்படிலாம் சொன்னதே இல்லை. சாகாமல் ஆக்கும் பொழுது அருளால் அருளை பெற்ற பிறகுதான் அவருடைய தேகம் ஒளியாக மாறியது. அப்போ ஒளி வடிவம் பெற்றார் வள்ளலார். கடவுளால் ஒளி தேகம், அவருடைய தேகம் ஒளி உருவாக மாற்றப்பட்டது, உருமாறியது. அது வரைக்கும் வள்ளலாருக்கு இந்த தேகம் இப்படி தான் மாறுங்கிறதும் தெரியாது. அப்போ ஒளி வடிவமாக தேகம் உருமாறியது என்றால் அந்த தேகம் உருமாறியது. சிலவங்க சொல்லுவாங்க அவர் ஒளி வடிவம் ஆயிட்டார் அப்படின்னா அவர் கையால் கொண்டு கீழே சமாதி வைப்போம். ஆனால் அவங்க நோட்டீஸில் அடிச்சிருப்பாங்க அவரும் ஒளியை சேர்ந்து விட்டார், ஒளி வடிவத்தில் மறைஞ்சவங்க இருக்கார். ஆனால் இது அப்படி அல்ல. இறைவன் எத்தகைய தன்மையாக ஒளி வடிவமாக அவன் திகழ்கின்றாரோ, இறைவன் நித்தியம் என்றால் அந்த நித்திய, அதாவது ஒரு பெருவெளி மேடம். பெருவெளி அறிவு மயம். ஒரு பெருவெளி எப்படி பார்க்கணும்னா அது அறிவு மயமாக இருக்கான். அறிவினுடைய சொரூபம் ஒளியா, அதுதான் இறைவன்கிறார். அப்போ இறைவனுடைய தன்மை எத்தகையாக இருந்ததோ அத்தகைய தன்மையாக தான் வள்ளலாருக்கு ஒரு தேகம் மாறியது. இந்த இப்படியாக ஒளி வடிவம் பெற்றவர் அவருக்கு முன் இல்லை என்று அவரே பதிவு செய்கிறார். நாம் அதை போல் பெறுவதற்கும் தடையில்லை என்கிறார்.
அந்த ஒளி வடிவம் பெற்ற இறைவன் நித்தியமாக வஸ்துவாக இருக்கிறார். அதே வடிவத்தை பெற்ற வள்ளலாரும் நித்தியமாக தானே இருப்பார். அதனுடைய அறிவு சம்பந்தமாக நம்மளுக்கு அது அக்செப்ட் பண்ணும்பொழுது அது நம்ம சரின்னு தோணும்னு நினைக்கிறேன். இது அறிவியலில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஏன்னா ஒளியினுடைய வேகத்தில் பயணிக்கும் பொழுது ஒருவருக்கு காலம் கடக்காது. இப்போ திடீர்னு இங்கே ஒரு ஒளி வடிவத்தினுடைய ஒரு வெஹிக்கிள் வருதுன்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ எனக்கு இன்றைக்கி 60 வயசாகுது, உங்களுக்கு ஒரு வயசில் நீங்கள் ஏறிடுதீங்க, 20 வருஷமாக நீங்கள் அது ஒளி வடிவத்தில் போயிருந்தீங்க, எனக்கு 80 ஆயிரும். ஆனால் நீங்கள் எந்த வயதில் நீங்கள் ஏறுனீங்களோ 20 வருஷம் கழிச்சு அதே வயதில் இருக்குங்கிறது அறிவியலுடைய உண்மை. அப்போ ஒளி வடிவத்துக்கு காலம் கடக்காது, அது நித்திய தேகமாக இருக்கிறதும் அறிவியலில் ஒருவாறு நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால வந்து ஒரு ஒளி வடிவத்தில் இருக்கிறார். அந்த வடிவத்தை நான் பெற்றேன். அது பற்றிய பாடல்கள் 6 பாடல்கள் வள்ளலார் வந்து தன்னுடைய தேகம் எப்படிப்பட்டது என்று எழுதியிருக்கிறார்கள். அன்றைய ஆங்கில ஆட்சியர் கலெக்டர் இருக்கார்ல, இப்படி அவர் உள்ளே போய் ஒளி வடிவத்தை பெற்ற பிறகு மக்கள் போவாங்களா, உட்காந்துட்டே இருக்கிறாங்க. அதில் சந்தேகப்பட்டு அவர் உள்ளே இருக்காரா இல்லையான்னு திறந்து காட்டும்பொழுது அதற்கு முந்தின நாள் எழுதுறார், என்னை காட்டிக்கொடார் அப்படின்னு நிறைய பதிவுகள் இருக்குது. அப்போ கதவை உடைச்சிட்டு போகும்போது அது வெறுவிடாதான் இருக்குது, எல்லா ஆதாரங்கள்லாம் இருக்குது. அது ஒரு நம்பிக்கைன்னு வைப்போமே, நம்பிக்கை வரும்போது அது எனக்கு வேணும்னு தோணும்போது நான் அதை பிடிச்சிக்கிறேன் வள்ளலார். எனக்கு அந்த சாகா நிலை வேணும் பொழுது அதை நம்பிக்கையில் நான் அங்கே போகிறேன்னு வச்சுக்கலாம். ரொம்ப நல்ல விஷயம் சார். வள்ளலார் அப்படிங்கிற ஒரு பெரிய கடல் மாதிரி அவரோட தத்துவ நெறிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து உடலை பற்றி அவருடைய புரிதலாக இருக்கட்டும், அதே மாதிரி கடவுளை அடையிறதுக்கு சாதாரண மக்களாக இருந்து அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சு அதிலிருந்து எப்படி மீண்டு வருதுங்கிற வழிமுறைகளை சொன்னதாக இருக்கட்டும். இது மாதிரி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி லேட்டஸ்டான ஒரு சமய நெறி அப்படிங்கிற மாதிரியே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அவரை பற்றி நிறைய விஷயம் கண்டிப்பாக அது உண்மையான ஒரு விஷயமாகவும் இருக்கு. ஏன்னா அவர் தான் ஒளி வடிவமாக மாறி எல்லாருக்கும் வந்து அதை நிரூபிச்சிருக்கிறாரு. ஸோ வள்ளலாரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு சந்தோஷம் மேடம், நன்றி. ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 3ஆம் வாரம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும், மார்ச் மாதம் 4ஆம் வாரம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை அம்பத்தூரிலும், 25ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிக் கேர்.